ஐயா வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். இந்த கோயில், உங்க பேரு, இந்த ஊரு, இந்த கோயில், இதை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் மட்டும், சின்னதா, ரொம்ப சுருக்கமா. என்னோட பேர் ரங்கநாதன். இந்த கோவில் சின்ன வயசுல நான் எங்கள் தாத்தா பார்த்துட்டு இருந்த கோவில். அதனால நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கோயிலோட பேர், இந்த கோவிலோட பேர் அப்பன் வெங்கடாஜலபதி. ஸ்ரீதேவி சமேத, ஸ்ரீதேவி பூதேவி சமேத அப்பன் வெங்கடாஜலபதி. இந்த பெருமாள் பேரு. பின்னாடி தாயார் இருக்காங்க. எத்தனை ஆண்டுகள் இருக்கு இந்த கோயில்? ஒரு 1200 வருஷங்கள். 1200 வருஷம். நீங்க முழு நேரமா இங்கே தான் இருக்கிறீங்க? ஆமா. ஒரு கால பூஜை. காலையில 10:30 மணிக்கு வருவேன். 10:30 மணிக்கு வந்துட்டு 1 மணி வரையும் இருப்பேன். 12:30 1 மணி வரையும். சேவார்த்திகளை பொறுத்து இருக்கு, நாட்களை பொறுத்து. ஆமா, நாட்களை. புரட்டாசி மாசம்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். புரட்டாசி சனிக்கிழமைகள்னா அதுக்கு தகுந்த மாதிரி, நேரத்துக்கு தகுந்த மாதிரி, அதாவது விசேஷ நாட்களை பொறுத்து. விசேஷ நாட்கள்ல ஒரு 8 மணி, ராத்திரி 8 மணி ஆகும். காலையில் 8 மணிலேருந்து ராத்திரி 8 மணி வரையும் ஆகும். மித்த நேரம்லாம் கொஞ்சம் ஒரு 12:30 மணி 1 மணிக்குள்ள முடிஞ்சிடும். ஆனால் இந்த கோயில்களெல்லாம் காணிக்கை, தட்டில் விடுகிற காணிக்கையோ உண்டியல் காணிக்கையோ இல்லை உங்களுடைய தனிநபருக்கு இந்த இங்கே கிடைக்கிறதா ரொம்ப குறைவாக இருக்குமா, இல்லை எப்படி? போதும், குறைவு தான். தட்டில் விடுகிற காணிக்கையில் ரொம்ப குறைவெல்லாம் குறைவு தான். இருந்தாலும் பெருமாள் கைங்கரியம் பண்ணி தான் ஆகணும். பெருமாளுக்கு முன்னோர்கள் செஞ்ச கடமை, அதை நீங்க செய்றீங்க. முன்னோர்கள் செஞ்ச கடமை. இது வரைக்கும்ங்கய்யா, நான் எனக்கு இந்த ஊர் பேர் என்னங்கய்யா? சேரன் மகாதேவி. சேரன் மகாதேவி. இது அம்பாசமுத்திரம் சட்டமன்றத்தில். இதை சதுர்வேதி மங்கலம் சொல்லுவாங்க. அந்த காலத்துல சதுர்வேதி. இன்னொரு சதுர்வேதி மங்கலம் ஒரு சிவன் கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்றது இருக்கு, தெரியுமா? தெரியுமா? எங்க வீரநல்லூர் பக்கத்துலயா? இல்லங்கய்யா, அது சிவகங்கை மாவட்டத்துல. சிவகங்கை மாவட்டத்துல சதுர்வேதி மங்கலம், SV மங்கலம்னு சொல்லுவாங்க. அங்க ஒரு பழமையான ஒரு சிவன் கோயில் இருக்கு, தாயாரோட சேர்ந்து இருக்கும். அந்த கோயில்கள் கடன் தீர்ப்பதற்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் நம்பப்படுது மக்களால். சரி. அங்க நிறைய கடன் தொல்லைகள் அதிகமா இருக்கிறவங்க அங்க போய் வழிபட்டு குங்குமம் பிரசாதம் வாங்கி கொடுத்து சாமிக்கு படைச்சிட்டு வந்தா இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அது ஒரு வரலாறு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் அதை சொல்றேன்னா, அது எங்க சிவகங்கை மாவட்டத்துல, எனக்கு எங்க ஊர் நத்தத்துக்கு பக்கத்துல இருக்கு. நத்தம் திண்டுக்கல் மாவட்டமா இருந்தாலும் மதுரைக்கு பக்கத்துல இருக்கும். நத்தம் வர்ற வழியில அது இருக்கு. அதாவது காரைக்குடியில இருந்து நத்தம் வர்ற வழியில சதுர்வேதி, நத்தம் என்னுடைய சொந்த ஊர் போற வழியில அது இருக்கு, சதுர்வேத மங்கலம். அதனால அதை கேள்விப்பட்டேன். நீங்க சதுர்வேதம் சொன்னதுனால அதை நான் சொல்றேன். அது சைவ திருத்தலம், இது வைணவ திருத்தலம். பரவாயில்லைங்கய்யா. நான் ஒரு சின்ன அரசியல் கேள்விகள் பட்டு ஒரு சின்ன கேள்வி இல்லையா, யாரையும் குறை சொல்றதோ கிரிட்டிசைஸ் பண்றது எங்களோட நோக்கம் இல்லை. அடிப்படையில் ஒரு நபர்களுடைய உரிமை. இப்ப இந்த சமுதாயத்துல எங்காவது ஒரு எம்எல்ஏ, வண்ணார் சமுதாயத்துல நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? வண்ணார் துணிவில் இருக்கக்கூடிய வண்ணார் சமுதாயத்துல ஒரு எம்எல்ஏ கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுவரை கேள்விப்படாது. எங்கேயாவது அந்த வண்ணார் சமுதாயத்துல எம்எல்ஏ எலெக்ஷன்ல போட்டியிட்ட ஒரு வேட்பாளர் கேள்விப்பட்டிருப்பீங்களா? நாவிதர்னு சொல்லக்கூடிய முடி திருத்தம் செய்யக்கூடிய மருத்துவர் சமுதாயத்துல எங்கேயாவது ஒரு எம்எல்ஏ அல்லது எம்எல்ஏ வேட்பாளர், அவர் தோத்து கூட போயிருந்திருக்கலாம், ஆனா எங்கேயாவது ஒரு எம்எல்ஏ வேட்பாளர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படல. வாய்ப்பே இல்லை. மண்பானை செய்யறாங்க இந்த பகுதியில, 10 மடை பகுதியில பாய்வு செய்யறாங்க. மண்பானைகள்ல நிறைய பிரசித்தி செய்யறாங்க. சாலை ஓரங்கள்ல புறமே இந்த மண் மூலமா செஞ்ச கைவினை பொருட்கள் நிறைய வச்சிருக்காங்க. இந்த ஊர்ல நிறைய மண்பாண்டம் சார்ந்த தொழில் நிறைய செய்யறாங்க. அந்த மண்பாண்டம் செய்யக்கூடிய குலத்தொழில வச்சுக்கக்கூடிய குயவர்கள் எங்கேயாவது போட்டியிட கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. வேற ஏதாவது ஒரு குறவர்னு நம்ம சொல்லுவோம்ல சமுதாயம், அந்த குறவர் சமுதாயம் எங்கேயாவது போட்டியிட கேள்விப்பட்டிருக்கீங்களா? குறவர்னு சொல்லக்கூடிய மலைக்குறவர் அதுவும் கேள்விப்பட்டதே இல்லை. சரி, இவங்களெல்லாம் விட்டுருங்க. நான் இப்போ உங்களுடைய சமுதாயத்துக்கு வர்றேன். எங்கேயாவது உங்களுக்கு தெரிஞ்ச, அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் நீதி கட்சி காலகட்டத்தில் இருந்திருக்கு. இப்போ ஒரு 50 ஆண்டுகளாக, ஒரு 40 ஆண்டுகளாக இந்த திராவிட கட்சியினுடைய முழுமையான ஆட்சி வந்த பிறகு யாராவது ஒரு பிராமணர், அதுல ஐயரையும் சொல்லலாம், ஐயங்காரையும் சொல்லலாம், உங்களை மாதிரி வைணவத்தை பின்பற்றக்கூடிய ஐயங்கார் அல்லது இதை பின்பற்றக்கூடிய சைவத்தை பின்பற்றக்கூடிய ஐயர் நேரடியாக தேர்தலில் போட்டிட்டு இருக்காங்களா? இப்போ பிஜேபி அரசு தேர்தலில் போட்டியிடாம அம்மையார் இவங்கள மாதிரி அமைச்சர்களாக மாற்றலாம். ஆமா, நிர்மலா சீதாராமன் மாதிரியான நியமன அமைச்சராக, நியமன எம்பிக்களாக அவங்கள தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் நான் சொல்றேன், தேர்தலில் போட்டியிடுவதற்கு இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளோ, அதாவது பார்ப்பனர்களுக்கு ஆதரவான கட்சியாக திமுக, பிஜேபியும் RSSம் பார்க்கப்படுது. அதை தாண்டி ஒரு பொதுவான கட்சி, அந்த இந்துத்துவா இல்லாமல் நாங்கள் ஒரு பொதுவான கட்சின்னு சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தமுடைய கட்சிகள் யாராவது ஒருத்தவங்க பிராமணர்களுக்கு நேரடியாக தேர்தலில் போட்டியிடுற வாய்ப்பு கொடுத்துருக்காங்களான்னா இதுவரை இல்லை. ஆனா நாம் தமிழர் கட்சி இந்த முறை வண்ணாருக்கு 2 சீட்டு கொடுத்துருக்குங்கய்யா. வண்ணார் போட்டியிடுவதற்கு, வண்ணாருக்கு 2 தொகுதியில் போட்டியிட இப்ப இல்ல, 2016 இருந்தே இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சு இன்னைக்கு நாங்க செய்யல, 2016 இருந்தே இந்த வேலையில செய்யறோம். எடுத்த உடனே நாம் தமிழர் கட்சியில சரிசமமான வாய்ப்பு 50 விழுக்காட பெண்களுக்கு கொடுத்துறோம்.
சரி. அந்த 50 விழுக்காடு சரிசமமா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கொடுப்பதோட சேர்த்து ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் எல்லா வகையான இடைநிலை கடைநிலை சமுதாயங்களுக்கும் சேர்த்து சீட்டு கொடுக்குறோம். அந்த அடிப்படையில் வண்ணார் சமுதாயத்துக்கு சீட்டு கொடுத்துருக்கோம், போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கொடுத்துருக்கோம். நாவிதர் சமுதாயத்துக்கு கொடுத்துருக்கோம், குயவர் சமுதாயத்துக்கு கொடுத்துருக்கோம், மலைவாழ் மக்களுக்கு கொடுத்துருக்கோம். இது மாதிரியான எல்லா வகையான மக்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்குற மாதிரி இந்த பிராமணர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த ஒரு 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த திராவிட கட்சிகளால் ஒரு தீண்டாமை செய்யப்படுகிறது. அந்த தீண்டாமையும் நாங்க வந்து தவிர்க்க விரும்புறோம். இங்க தீண்டாமை என்பது கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு பட்டியல் சமுதாயத்துக்கோ அல்லது ஒரு மலைவாழ் மக்களுக்கோ செய்யப்படுறது மட்டும் தீண்டாமை அல்ல. உங்களை மாதிரி நபர்களுக்கும் செய்யப்படுவது, என்னை போன்ற நபர்களுக்கும் செய்யப்படுவதும் தீண்டாமை தான். அந்த தீண்டாமையை நாம ஒழிப்பதற்காக உங்களுடைய பிரதிநிதியாக உங்கள் குரல், இப்ப இந்த கோயில் இருக்கும், இந்த கோயிலை நீங்க ஆண்டாண்டு காலமாக பரம்பரையா நாங்க பூஜை செய்யறோம்னு சொல்றீங்க. இங்க உங்களுக்கான ஊதியம் பெருசா இருக்காது. இங்க தட்டுல விழுகிற காசு ஒரு சில திருப்பதி போன்ற இடங்கள்லயோ ஸ்ரீரங்கம் மாதிரியான கோயில் இடங்கள்லயோ நிறைய கோடிக்கணக்கான வருமானம் வரக்கூடியதற்கு லட்சக்கணக்கில் தட்டுல விழுகக்கூடிய வருமானங்கள் இருக்கு. நிறைய உபரி வருமானங்கள் இங்க வந்து பூஜை செய்யக்கூடிய நபர்களுக்கு வருமானம் வரதையும் பாக்குறோம். இப்ப நான் வர்றேன், நானே தட்டுல 10 ரூபாய் போட்டு நான் பாக்க. அப்ப நான் என்ன சொல்ல வர்றேன், இது மாதிரி இந்த தட்டுல விழுகக்கூடிய வருமானங்கள் இப்ப மற்ற கட்சி வேட்பாளர்கள் வந்தாக்க, திமுக அதிமுக வந்தாக்க 1000 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்டு போடலாம். 1000 ரூபாய் 2000 ரூபாய் செல்லாது, 500 ரூபாய் நோட்டு வரையும் கூட போடலாம். இல்ல 500 ரூபாய் நோட்டை 4 5 உங்களுடைய செல்வாக்க பொறுத்து அவங்க போடலாம். ஆனா நான் வெறும் 10 ரூபாய் தான் போட்டேன். இவ்வளவுதான் என்னுடைய எபிலிட்டின்னு சொல்லக்கூடிய என்னுடைய என்னால முடிஞ்சது இவ்வளவுதான். அப்ப நாங்க என்ன சொல்ல வர்றோம், உங்களுக்கு இந்த கோயில்களில் ஏற்படக்கூடிய இடையூறு என்ன, ஒரு பூஜை செய்யக்கூடிய நபர்களுக்கு கோயில்களில் என்ன தேவைப்படும், எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன தேவைப்படுது, உணவுக்கு என்ன தேவைப்படுது, உங்களுக்கான குரல் சட்டசபையில ஒலிக்கணும். அப்ப உங்களுக்கும் சம வாய்ப்பு கொடுக்கணும். சம வாய்ப்பே கொடுக்காட்டிங்கன்னா உங்களுக்கான ஒரு அடிப்படை உரிமைக்கு தார்மீக உரிமையை உங்களுக்கு கொடுக்கணும். அப்படி ஒரு வாய்ப்பை நாம் தமிழர் கட்சி கொடுத்துருக்குங்கய்யா. இது இதற்கு முந்தைய காலகட்டங்களில் 2016 இருந்தே இது தொடர்ச்சியாக நடந்தாலும் இந்த முறை எந்தெந்த குடிகளுக்கு, அதாவது எந்தெந்த ஜாதின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது குடிகள் நாங்கள் சொல்றோம், அந்த குடிகளுக்கு எந்தெந்த குடிகளுக்கு எந்தெந்த அளவுல இடஒதுக்கீடு கொடுத்துருக்கோம்ன்றத ஒரு பட்டியலாவே வெளியிட்டிருக்கீங்க. அந்த அளவுல உங்களுக்கு 4 தொகுதிகள் கொடுத்து போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு சீமானன் கொடுத்திருக்காரு. இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்றது என்ன, ஐயா, இங்க இருக்கக்கூடிய அரசியல் என்பது வியாபாரமா மாறிடுச்சு. வியாபாரம் எல்லாமே வியாபாரம் மாறிடுச்சு. அப்படி இடங்கள்ல இங்க சம மக்களுக்கு சம உரிமையை நாம கொடுத்து நாம் தமிழர் கட்சி போட்டியிடுது, இந்த தேர்தலில் போட்டியிடுது. நான் இந்த அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடுறேன். உங்களுக்கும் வாக்கு இந்த தொகுதியில இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தொகுதியில நீங்க நாம் தமிழர் கட்சி வாக்களிக்கணும். இன்னும் உங்களுடைய உறவினர்கள் தமிழ்நாடு முழுக்க இருப்பாங்க, உங்களுடைய பிள்ளைகள் இருப்பாங்க, பொண்ணு கொடுத்த இடம் பொண்ணு எடுத்த இடம் இப்படி இருக்கும். எல்லா பகுதிகளிலுமே இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிங்க. அந்த நாம் தமிழர் கட்சி என்பது ஏதோ ஒரு இனத்திற்கான ஒரு நாம் தமிழர் கட்சி வந்து தமிழர் இனத்திற்காக மட்டுமல்ல, இந்த தமிழ் நிலத்தில் வாழக்கூடிய அனைத்து இனங்களுக்கும் அனைத்து மொழியை சார்ந்த நபர்களுக்கும் அவரவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கிறாங்க. தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் என்பது அந்த இனத்தினுடைய தார்மீக உரிமை. அவர்களை கடந்து மற்றும் பிற இனத்தவர் ஆங்காங்கே வந்து வாழ்றாங்க. இன்னைக்கு உலகத்துல தமிழர்கள் வாழாத நிலம் இல்லை. அந்த ஒவ்வொரு நிலமும் ஒவ்வொரு இனத்தவர்களுக்கு சொந்தமான நிலமாக இருக்கும் பூர்வீகத்துல இருந்து. அப்ப அந்த நிலத்துல தமிழர்கள் போய் சுதந்திரமா வாழ்றாங்க, சுதந்திரமா வியாபாரம் செய்யறாங்க, சுதந்திரமா அவர்களுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க. எல்லா உரிமையிலும் அவர்களுக்கு கிடைக்குது. ஒரு சில இடங்கள்ல மும்பையிலேயே, பெங்களூர்லயே, இலங்கையிலேயே நம்மளுக்கு கிடைக்காம இருந்தாலும் உலக நாடுகள் நம்மளுக்கான அங்கீகாரத்தை கொடுத்துருக்கு. அது மாதிரி நம்ம தமிழ்நாடும் இங்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு வாழ்ந்த ஒரு ஊர். அப்படி இருக்கும்போது இங்க வாழக்கூடிய அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை நாம் தமிழர் கட்சி முன்வைக்குது. மனிதர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து உயிர்களுக்கும். ஆனால் அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் நடத்தக்கூடிய நாம் தமிழர் கட்சியானது இந்த மண்ணில் வாழக்கூடிய எல்லா வகையான சமூகங்களுக்கும், எல்லா வகையான குடிகளுக்கும், எல்லா வகையான ஜாதிகளுக்குமான ஒரு பிரதிநிதித்துவத்தை கொடுக்கிற அடிப்படையில் நாங்கள் செஞ்சிருக்கோம். இது மற்ற எந்த கட்சிகளுமே செய்யாத ஒரு மிகப்பெரிய புரட்சி. இதுதான் புரட்சிங்கிறது. ஆகவே இந்த புரட்சியை செய்யக்கூடிய நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்தில் வாக்களிக்கணும். நாங்க வெள்ளணும்னு சொல்லி பிரபஞ்சத்தையும் வேண்டிக்கங்க, பெருமாளையும் வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறோம். உங்களுக்கே ஓட்ட போட்டுறேன். நன்றி நன்றி நன்றி. வேற ஏதாவது நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைந்தால் இந்த அம்பாசமுத்திரம் பகுதி, இந்த சேரன்மாந்துவை பகுதி, இந்த பகுதியில் நீங்க பிறந்து வளர்ந்த ஒரு பகுதி, நாம் தமிழர் கட்சியில நான் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆயிடுறேன், எங்க கட்சி நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்குதுன்னா உங்களுக்கு வேற ஏதாவது தேவைகள் இருக்கா? ரொம்ப சுருக்கமா சொல்லிடுங்க. உங்களுக்கு ஏதாவது வேற தேவைகள் எங்க ஊருக்கு வேற தேவைகள் வரும்போது சொல்றேன், வரும்போது சொல்லுங்க. இல்ல இப்ப இருக்கும்ல, எங்க ஊர்ல சாலை சரியில்லை, அரசு மருத்துவமனை சரியில்லை, பள்ளிக்கூடம் சரியில்லை, விவசாயிகளுக்கு விவசாயத்துக்கான இடுபொருட்கள் பத்தல, விவசாயத்துக்கான விலைகள் கிடைக்கல, அப்படி ஏதாவது உங்களுடைய கோரிக்கைகள் ஏதாவது இருக்கா? எல்லாம் பெருமாள்கிட்ட டைரக்டா பெருமாள்கிட்டே டீல் பண்ணிடுறீங்க? பெருமாள்கிட்டயே டீல் பண்றேன். அதனால எங்கள்கிட்ட டீல் பண்றேன், கடவுள்கிட்டே டீல் பண்ணிக்கிறீங்க. அது கிடைக்கிறது, அந்தந்த டயத்துல கிடைக்கிறது போயிட்டு இருக்கேன். இந்த ஏதாவது நீங்க வந்துட்டானே உங்களுக்கு உங்க மூலமா நான் இது பண்ணிக்கிறேன். சரி, ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க நேரடியாக பெருமாள்கிட்டே டீல் பண்றீங்க, கடவுள்கிட்டே டீல் பண்றீங்கனால எங்களுக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கு. ஆனாலும் நாங்கள் என்ன செய்யறோம்னா, முழுமையாக மனிதர்களுக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி செய்ய மனிதர்களால் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்படுற இந்த அரசியலே தீர்வு ஏற்படுத்த முடியும்னு நாங்க நம்புறோம். அதனாலதான் இந்த அரசியலை புரட்சிகரமா பெருமாளே உங்களை அனுப்பிச்சு விட்டுருக்காரு. நன்றி நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. எங்களுக்கு வாக்களிங்க. பெருமாள் நேரடியா வந்து எப்ப செய்யறாரு எப்படி செய்யறாருன்னு எங்களுக்கு தெரியாதுங்கய்யா. ஆனா நாங்க பெருமாளால் இடப்பட்ட கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக
நம்புறோம். பெருமாள் தான் எங்களை வழி நடத்துற நம்புறோம். அந்த பிரபஞ்சம் தான் எங்களை வழி நடத்த நம்புறோம். நீங்க பெருமாள்கிட்ட நேரடியாக டீல் பண்ணுங்க. நாங்க சீமானண்ணை மூலமாக சட்டசபை மூலமாக இந்த அம்பாசமுத்திரத்துக்கு தேவையானதை தீர்வை ஏற்படுத்துவோம். பெருமாளுக்கும் சேர்த்து எங்களுக்கும் பெருமாள்கிட்ட வேண்டிக்கங்க. பெருமாளே இன்னைக்கு வந்து இங்க வந்து திராவிட கட்சிகளா நீங்க வந்து இந்த செடி சத்தையெல்லாம் மண்டி போய் புதரா கிடக்கு, இங்க கூட்டத்துக்கு கூட ஆள் இல்லை அப்படின்னா என்னன்னா, பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு கிடைக்கக்கூடிய நிதியும் ஒரு அடையாளமும் அங்கீகாரமும் பிரசித்தி பெறாத பெருமாளுக்கே இல்லாம போயிருதுன்றதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த உலகத்தை ஆள்வது இரண்டு இயல் தான். ஒன்னு அறிவியல், இன்னொன்னு அரசியல். இந்த அரசியல் நினைச்சிருந்தா இங்க இருக்கக்கூடிய அனைத்தையும் பளிங்கு கல்லு மாதிரி மாற்ற முடியும். இன்னைக்கு சொல்லணும்னா, நீங்கள் எப்படி புறக்கணிக்கப்பட்டீர்களோ நான் எப்படி புறக்கணிக்கப்பட்டிருக்கணும், அதே மாதிரி இந்த பெருமாளும் புறக்கணிக்கப்பட்டிருக்கார். அவர் உலகத்தை அளந்திருக்கலாம், ஆனால் அம்பாசமுத்திரத்திலையும் சேரன்மாதையிலையும் அவர் வந்து பிரபலம் இல்லாம இருக்காரு. அவரையும் சேர்த்து பிரபலப்படுத்தும், அவருக்கு சேர்ந்து போராடுவோம். நன்றி. பெருமாள்கிட்ட எங்களுக்காக வேண்டிக்கங்க, நாங்க உங்களுக்கு சேர்த்து மக்கள்கிட்ட வேண்டிக்கோங்க. நன்றி. வணக்கம்.